SRM Academy. In the video NEET JEE previous year question தான் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா aldehyde ketone and carboxylic acid. என்ன question பாத்தீங்கன்னா match the compounds given in list 1 with list 2 and select the suitable option using the code given below. So இது JEE mains 2011 ல கேட்ட question. List 1 list 2 நம்ம match பண்ணனும். First benzaldehyde கொடுத்திருக்காங்க. So phthalic anhydride, phenyl benzoate, methyl salicylate. இதோட list 2 எப்படி match பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா So list 2 ல நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா first benzoin condensation அடுத்து Fries rearrangement. benzoin condensation ல பாத்தீங்கன்னா எது ரியாக்டன்ட்டா யூஸ் பண்ணுவோம் benzaldehyde benzo இந்த ரெண்டும் மேட்ச் ஆகும். அடுத்து Fries rearrangement ல என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுவோம் ஒரு phenyl ester யூஸ் பண்ணுவோம். இது எங்கயாவது இருக்கா இருக்கு. So phenyl benzoate அப்படிங்கிறது ஒரு என்னது phenyl ester. So அப்ப இந்த ரெண்டும் மேட்ச் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கு phthalic anhydride methyl salicylate இருக்கு. So இந்த phthalic anhydride plus 2 moles of phenol போட்டா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் phenolphthalein ஃபார்ம் ஆகும் ஒரு இண்டிகேட்டர் ஃபார்ம் ஆகும். So இந்த ரெண்டும் மேட்ச் ஆகும். அப்ப ரிமைனிங் methyl salicylate oil of interthione மேட்ச் ஆகும். So இந்த மாதிரி நாம வச்சு ஈஸியா நம்ம மேட்ச் பண்ணிரலாம். So இந்த ரியாக்ஷன் நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. First benzaldehyde and benzoin condensation எப்படி நடக்குதுன்னு பாப்போம். First 2 moles of benzaldehyde எடுத்துக்கிறோம். In presence of alcoholic mediumல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் potassium cyanide K plus Cn minus in alcoholic mediumல இருக்கு. So என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கார்பன் பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் electronegativity difference இருக்கு இல்லையா. So carbon having more electronegativity than hydrogen. So அப்ப இங்க slightly minus slightly இங்க பாசிட்டிவா இருக்கும். So இந்த H plus வந்து என்ன பண்ணும் இந்த H plus இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. So இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா partially positive partially negative இருக்கும் இல்லையா. So இந்த bond இங்க shift ஆகும்போது இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனை அட்டாக் பண்ணும்போது OH ஃபார்ம் ஆயிரும். So ரிமைனிங் இந்த குரூப் அப்படியே இந்த கார்பன்ல போய் அட்டாச் ஆகி நமக்கு பென்சாயின் கிடைக்கும். ஓகேங்களா. So இந்த ஆல்கஹால் குரூப் ஃபீனால் குரூப் இருக்கு இல்லைங்களா. So இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப். ஓகேங்களா. இந்த குரூப் அப்படியே ஃபிளிப் ஆகி இந்த பக்கம் அட்டாச் ஆகுது. இந்த C டபுள் பாண்ட் O வந்து என்ன ஆகுது இங்க அட்டாச் ஆகி remaining benzene group benzene ring வந்து attach ஆகி நமக்கு benzoin form ஆகுது. So this is known as benzoin condensation. So ரெண்டுமே என்ன ஆயிருக்கு condensed ஆயிருக்கு அதனால benzoin condensation. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா phthalic anhydrideோட நமக்கு 2 moles of phenol react ஆகி நமக்கு phenolphthalein ஃபார்ம் ஆகும். So phthalic anhydride வந்து பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் ஆகும். What is that electrophile? So phenol பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். So ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னா என்ன ஆர்த்தோலயும் பேராலயும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரிச்சா இருக்கனால எலக்ட்ரோஃபைல் வந்து அங்க அட்டாக் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இல்ல பேரா பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜனும் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துட்டு நமக்கு வாட்டரா ரிமூவ் ஆகணும். ஏன் வாட்டரா ரிமூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜென்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது என்ன பண்ணும் டீஹைட்ரேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ரைட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஸோ இந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் வாட்டரை ரிமூவ் பண்ணும். அப்போ ஆர்த்தோல இருக்க ஹைட்ரஜனும் பேரால இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் என்ன ஆகலாம் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆகலாம். ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீனாலுமே ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த phthalic anhydride இருக்கு இல்லையா இந்த phthalic anhydride பாத்தீங்கன்னா ஒரு பல்கியஸ்ட் குரூப். அப்போ ஆர்த்தோ பொசிஷன்ல போய் இங்க அட்டாச் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு அட்டாச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். ஒரு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும் இல்லையா இங்க OH குரூப் இருக்கு. ஸோ ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் பேரா பொசிஷன்ல நமக்கு என்ன பண்ணும் போய் அட்டாச் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஃபீனாலையும் பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனும் ஸோ இந்த phthalic anhydrideல இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்ட் ஓவும் சேர்ந்து வாட்டரா ரிமூவ் ஆகும். வாட்டரா ரிமூவ் ஆயிட்டு இந்த ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா இதுல ஒரு பாண்ட் ஒரு ஃபீனால் கூட இன்னொரு பாண்ட் இன்னொரு ஃபீனால் கூட அட்டாச் ஆகி பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபீனால் கூட அட்டாச் ஆகி நமக்கு phenolphthalein ஃபார்ம் ஆகும். ஸோ phenolphthalein அப்படிங்கிறது என்னது நத்திங் பட் ஒரு இண்டிகேட்டர் இல்லைங்களா. ஸோ இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது ஒரு ஆல்கலைன் மீடியத்தை பிங்க் கலரா கொடுக்கும். அதே ஆசிட் மீடியத்துல பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா கொடுக்கும். ஸோ ஆசிட் அண்ட் பேசிக் மீடியத்தை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ டைட்ரேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தில் சாலிசிலேட். இந்த காம்பவுண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மெத்தில் சாலிசிலேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மின்ட் ஃப்ளேவர் கொடுக்குங்க. மின்ட் ஃப்ளேவர். ஓகே, மின்ட் ஃப்ளேவர். இந்த தைலம் அப்புறம் ஆயின்மெண்ட்லாம் நம்ம போட்டோம்னா ஒரு சில்னஸோ ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புதினா சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃப்ளேவரை கெமிக்கலி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் சாலிசிலேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் எதுலேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வின்டர் கிரீன் அப்படிங்கிற பிளான்ட். ஓகேங்களா? வின்டர் கிரீன் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலில் 90% ஆஃப் காம்பவுண்ட் கான்ஸ்டியூயன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் சாலிசிலேட்டாக தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து வேறு லிமோனின் வேறு ஏதாவது எசென்ஷியல் ஆயில் சேர்த்து தான் நமக்கு ஆயின்மெண்ட்டோ இல்லை ஒரு தைலம் நம்ம ஆயுர்வேதிக் ஜண்டு பாம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மெத்தில் சாலிசிலேட் அப்படிங்கிறது என்னது? ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன். ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன். ஓகேங்களா? ஸோ வின்டர் கிரீன் ஆயில்லேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அதனால இது ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு ரியாக்டண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phenyl ester. ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ திஸ் இஸ் phenyl ester. ஸோ phenyl ester ஓட நம்ம ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் ஓ இருக்கு. ஸோ ஒரு ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்பை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஒரு பென்சின் ரிங்கோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய சப்ஸ்டியூயன்ட் குரூப் வந்து சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோபேரா டைரக்டிங். அதே ஒரு கார்பனில் குரூப் கீட்டோ குரூப் அந்த மாதிரி டபுள் பாண்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டியூயன்ட் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகேங்களா? மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சி சிங்கிள் பாண்ட் ஓ தான் இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? ஆர்த்தோபேரா டைரக்டிங். ஸோ AlCl3 அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைலாக ஆட் ஆகும். ஸோ எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போமோ. ஸோ ஆர்த்தோபேரா டைரக்டிங் அப்படின்னா என்ன? ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரிச்சாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ், ரெண்டு ஆர்த்தோ அண்ட் பேரால நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது எலக்ட்ரோஃபைல் ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகலாம். அதே மெட்டா டைரக்டிங் அப்படின்னா என்ன ஆகும்? மெட்டா டைரக்டிங் என்ன பண்ணும்? பென்சின் ரிங்கை டீஆக்டிவேட் பண்ணும். அதே ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப் வந்து என்ன பண்ணும்? பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இங்கே டீஆக்டிவேட் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் என்ன சார்ஜ் கிரியேட் ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். அதனால தான் மெட்டா பொசிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் குரூப் வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு வருவோம். ஸோ எலக்ட்ரோஃபைல் வந்து இப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் என்ன பண்ணணும்? அட்டாக் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த AlCl3 இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு இந்த கீட்டோ குரூப் வந்து இந்த ஆர்த்தோ பொசிஷனில் ஆட் ஆகும். ஒன்றுமே இல்லை, இந்த ரெண்டு ரீஅரேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு இந்த கீட்டோ குரூப் இங்கே வரும். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு கீட்டோ குரூப் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேரா பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வந்து ஓ கூட அட்டாச் ஆகிட்டு இந்த கீட்டோ குரூப் வந்து பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட போயிட்டு ஆக்சிஜனோட அட்டாச் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கீட்டோ குரூப் இந்த பேரா பொசிஷனில் அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி அரைல் கீட்டோன் ஆர் ஃபினைல் கீட்டோன். ஓகேங்களா? ஃபினைல் கீட்டோன். இது பார்த்தீங்கன்னா பேரா ஹைட்ராக்சி ஃபினைல் ஆர் அரைல் கீட்டோன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன? பென்சால்டிஹைடு அப்படிங்கிறது என்னது?
பென்சால்டிஹைட் அப்படிங்கிறது பென்சாயின் கண்டென்சேஷன். அடுத்தது தாலிக் அன்ஹைட்ரைட் அப்படிங்கிறது ஃபினாப்தலின். ஃபினைல் பென்சோயேட் அப்படின்னு இப்போதான் சொன்னா ஃபினைல் எஸ்டர். ஸோ ஃப்ரைஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். மெத்தில் சாலிசிலேட் அப்படிங்கிறது என்னது, வின்டர் கிரீன்லேருந்து பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆயில். ஸோ மெத்தில் சாலிசிலேட். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏக்கு ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னது செகண்ட் ஆப்ஷன் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டியில் இருக்கு. அடுத்தது பிக்கு பாருங்க, பிக்கு வந்து 1. ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் தான் பிக்கு 1 இருக்கு. அடுத்தது சிக்கு 4, சிக்கு 4, அடுத்தது டிக்கு தேர்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.